السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واصنع الفلك بأعيننا ووحينا، صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: يا فاطمة بنت محمد، أنقذي نفسي من النار، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وآله وصحبه، عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون، وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாப்கள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லிம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் இந்த ஜும்மாவின் நேரத்தில் அல்லாஹின் இல்லத்தில் ஒன்று குழும இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, 2025 கடைசி ஜும்ஆ, பாக்கிய மிகுந்த ரஜபினுடைய முதல் ஜும்ஆவுடைய தினத்தில் நாம் வீற்றிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொன்ன அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான வ பல்லிக்னா ஷஹ்ரி ரமலான் என்கிற ரஜபை அடைந்திருக்கிற நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத்தை தந்து அதன் பொருட்டினால் ஷஅபானையும் பாக்கிய மிகுந்த ரமலானையும் அடைகிற தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது நின்று வணங்குகிற, நோன்பு நோக்குகிற, இறைவனுக்காக இஹ்லாஸாக அமல் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். சங்கை குறித்தானவர்களே, நாம் வாழ்கிற காலம் இன்றைக்கி நாம் பெருமையாக சொல்லிக்கொள்வோம். எங்கள் தாத்தா முப்பாட்டை பார்க்காததெல்லாம் இன்றைக்கி நான் பார்க்குறோம். எவ்வளோமான அதிசயமான பொருளெல்லாம் பார்க்குறோம், எவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அவர் போகிற பொழுது வெறும் ட்ரெயினை பார்க்குறது ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ட்ரெயினில் எத்தனை வகையாக பார்க்குறோம். பறக்கும் ட்ரெயினை பார்க்குறோம், எலக்ட்ரிக் ட்ரெயின் பார்க்குறோம், என்னென்னவெல்லாமோ புதுசு புதுசாக பார்க்குறோம் என்று எவ்வளவோ நம்முடைய அதிசயங்கள் குறித்தெல்லாம் பேசுகிற இடங்களில் என்ன நினைக்கிற, கணினி உலகத்தில் எடுத்துக்கிட்டோன்னா எல்லா வகையிலும் பேசுது. இன்றைக்கெல்லாம் மனிதர்களோடு பேசுவதை விட ஏஐ என்கிற ரோபோக்களோடு உண்டான காலத்தினுடைய தொடர்பு இன்றைய தலைமுறைகள் வாழ்க்கையெல்லாம் ஓடுகிற இடத்துல நாம் ஆச்சரியமாக யோசிக்க வேண்டியது இருக்கிறது. நாம் இன்னும் சரி செய்ய முடியாத குழப்பத்தில் இஸ்லாமியர்களை தவிர்த்து மற்ற எல்லோருமே கடவுள் குறித்து உண்டான சிந்தனைகளில் இன்னும் குழப்பத்தில் தான் இருக்கிறார். கடவுள் குறித்து உண்டான சிந்தனைகளில் இன்னும் குழப்பத்தான் இருக்கிறாங்க. நம்ம அவ்வளோ விஞ்ஞானத்தில் வளர்ந்துட்டோம்னு சொல்கிற காலத்தில், சென்ற வாரம் கூட ஒரு ஆச்சரியம் செய்தி பார்த்தோமா இல்லையா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலேசியன் ஃப்ளைட்டு பறந்துக்கிட்டே இருந்தாப்புல திடீரென்று காணாமல் போனது. பயணிகளோடு அப்படி காணாமல் போணுச்சு. கிட்டத்தட்ட அது 10 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது அடிப்படையில் இன்றைக்கி ஒரு நாட்டுக்கு அதுக்குண்டான தொகையை கொடுத்து அந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிங்க, என்ன ஆச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் டெக்னாலஜியினுடைய கண்டுபிடிப்புகளுடைய உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிற நமக்கு இன்னும் கடவுள் குறித்து உண்டான புரிதல்களில் நாம் நிறைவை தொட்டிருக்கிறோமா என்று யோசித்து பார்த்தோமானால், இன்றைக்கி நம்மளோடு பேசுகிற நம் பிள்ளைகளிடம் கூட அல்லாஹுவை குறித்து பேசுகிற பொழுது பல சந்தேகங்கள் வருகிறது. அல்லாஹ்னா யார்? பொதுவாக
மற்றவர்களிடம் இருக்கிற ஒரு பழக்கம், இஸ்லாமியர்கள் தவிர்த்து மற்றவர்களிடம் இருக்கிற பழக்கம், கடவுள்களை அவர்கள் மதிப்போடு அழைக்கணும்னு நினைப்பாங்க. கடவுள் என்று சொல்கிற பொழுதே அவர் இவர் அப்படின்னு சொல்லணும்னு நினைப்பாங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைங்கள்ட்ட கொஞ்சம் அல்லாஹ் குறித்து பேசுகிற பொழுது கேட்குறாங்க, ஏன் அல்லாஹை மட்டும் அவன் இவன் என்று சொல்ல வேண்டும்? மற்றவங்கெல்லாம் கடவுள்னா இவ்வளோ பெரிய மதிப்புக்கு உண்டான அந்தஸ்தில் உண்டானவர், அவர் இவர்னு சொன்னால் அவருடைய மதிப்பு தானே கூடும். மார்க்கம் அழகாய் சொல்லித் தரும் சின்ன சின்ன புரிதல்கள். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவன் நிச்சயம் அவன் மட்டும்தான் அல்லாஹ். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர்த்து வேறு யாரும் இல்லை என்று சின்ன வயசுல நாம் சொல்லிக் கொடுக்கிற அந்த கலிமாவுடைய மாந்திரீகம், அந்த கலிமாவுடைய ஆழம் அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுகிற பொழுது அந்த பிள்ளைகள் அல்லாஹ்வை குறித்து உண்டான புரிதலுக்கு வருவாங்க. அப்போ அவர் இவர் என்று அல்லாஹ்வை சொல்கிற பொழுது அது மரியாதை நிமித்தமாய் மாறிப்போய், அப்படிதானே, அந்த கடவுள் இந்த கடவுள்னு சொல்லி கடைசியில் அவர் பக்தர் இவர் பக்தர், கடவுளை வணங்குறவரை கூட அவருடைய பக்தர் கித்தர்னு சொல்ல ஆரம்பித்து மரியாதைக்குரிய இர் என்று போட ஆரம்பித்து கடைசியில் அவரும் ஒரு நாள் கடவுளுடைய அந்தஸ்துக்கு வந்து விடுவார் என்பதினால் மார்க்கம் அல்லாஹ் என்று வருகிற பொழுது அல்லாஹ்வை அவன் என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வினால் மட்டும்தான் இது முடிந்தது என்று அவன் என்று சொல்லுங்கள். இங்கே அவன் என்று சொல்வதனால் அல்லாஹ் தனிமைப்படுத்தப்படுகிறான், இல்லை அல்லாஹ் ஒருவன் என்கிற ஏகத்துவம் அங்கே உறுதியாய் மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதனால்தான் மார்க்கம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தெளிவை நமக்கு கற்றுத்தருகிறது. மற்றவங்க மாதிரி கடவுளை மரியாதைக்கான அவர் இவருன்னு சொல்லி கடைசியில் என்ன நோக்கமோ அந்த நோக்கம் சுயந்து விடக்கூடாது. அதனால் அல்லாஹ் அவன் இவன் சொல்லுங்க, அல்லாஹுவை அவன் என்று சொல்வதனால் அந்த தௌஹீத் என்கிற ஒருமைத்துவம் ஏகத்துவம் அது நம்முடைய ஈமானில் பிரதிபலிக்கும் என்கிற அடையாளத்தை சொல்லித் தருகிற இடத்துல இன்னைக்கு வரைக்கும் கடவுளை பற்றி உண்டான விஷயங்களில் இஸ்லாமியர் அல்லாத யார்கிட்ட போய் பேசினாலும் குழம்பிடுவாங்க. இது நாம் சொல்லுகிற வார்த்தை அல்ல, இது நாம் சொல்லுகிற வார்த்தை அல்ல, குர்ஆன் பேசுகிற வார்த்தை. அல்லாஹ் சொன்னான், வகாலத்தில் யஹூத், யஹூதிகள் சொன்னார்கள், யூதர்கள் உஸைர் இப்னுல்லா, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய பிள்ளை என்று சொன்னார்கள். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க, அல்லாஹுடைய பிள்ளை என்று சொன்னார்கள். காரணம் ஆச்சரியமாக இருக்கும். மூசா இஸ்லாமுடைய வர்ணத்திற்கு பின்னால் பல நபிமார்கள் பனி இஸ்ரேலுக்கு வந்தாங்க. அப்படி வருகிற பொழுது அமாலிக்காவுடைய கூட்டத்தாரோடு நடைபெற்ற பெரும் ஒரு சண்டையில் பனி இஸ்ரேலுடைய மிகப்பெரிய கூட்டங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. பனி இஸ்ரேலுடைய வேதம் தௌராத்தை மனவு செய்த பல பேர் அழிக்கப்பட்டாங்க. ஒரு 100 வருஷம் கடந்து பார்க்கிற பொழுது தௌராத்துனா என்னன்னே தெரியல. இன்னைக்கு நம்மள சில பேர் அல்லாஹ் பாதுகாக்க, இன்றைக்கு நம்மள சில பேர் குர்ஆன் ஓத தெரியாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் குர்ஆனை பார்த்துருப்பேன்னு சொல்லுவாங்க. பனி இஸ்ரேலில் அமாலிக்காவுடைய போருக்கு பின்னால் தௌராத்தை பார்த்ததே இல்லைன்னா மக்கள். தௌராத்துனா என்ன, அது என்ன வேதம், எப்படி இருக்கும், எங்களுக்கு தெரியாது அப்படின்னாங்க. அந்த மாதிரி நேரத்தில் உஸைர் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் அனுப்பி விடுத்தான் நபியாக. உஸைர் இஸ்லாமுக்கு ஒரு சிறப்பை அல்லாஹ் கொடுத்தான். அவர்களுடைய உள்ளத்தில் தௌராத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனனம் செய்வதற்கு நான் தகுதியை போட்டான். உஸைர் இஸ்லாம் வந்து ஓதி காமிச்சாங்க, இதுதான் தௌராத். எந்த நபியை உங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி வைத்து உங்களை எல்லாம் நேர்வழியில் நடப்பதற்காக வேண்டி எந்த வேதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தானோ அந்த தௌராத் இதுதான் என்று சொல்லி உஸைர் இஸ்லாம் ஓதி காமிச்சாங்க. யாருமே நம்பல. ஏன்னா ஊரில் உங்களோட சமகாலத்தில் வாழ்கிற யாருக்கும் எங்களுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு வார்த்தை உங்களுக்கு மட்டும் தெரியுது. அப்போ அந்த கூட்டத்திலேருந்து ரொம்ப வயசான ஒருத்தர் சொன்னார், என் பாட்டை முப்பாட்டேன் இந்த இடத்துல அந்த வேதத்தை ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல அந்த வேதத்தை ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த வேதத்தை நாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ வச்சு இவரை ஓத சொல்லி பார்த்தோன்னா, வேதம் இல்லைங்க போய் தானே ஏதோ ஒன்று அடிச்சுட்டு போய் அவர் சார் அடிச்சு விடுறாரு, அது கப்சாவாக இருக்கலாம், கதையாக இருக்கலாம், நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிறாரு. அந்த வேதத்தை எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு திறந்து பார்த்து அதை பார்த்துட்டு ஓத சொன்னால் இவர் பயந்துருவார், அப்போ இவர் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அந்த வேதத்தை தேடி எடுத்து அந்த தௌராத்தை கொண்டு வந்து இருந்த ஒரே ஒரு பிரதி அதை கொண்டு வந்து மக்களுக்கு முன்னாடி வச்சு, அப்போ உஸைர் இஸ்லாம தௌராத்தை மனமாக ஓதுங்கன்னாங்க. உஸைர் இஸ்லாம் தௌராத்தை ஓதுகிறார்கள். ஒரு எழுத்து மாறாமல், ஒரு தவறு மாறாமல் தௌராத்தை எப்படி அல்லாஹ் இறக்கி வைத்தானோ அப்படி ஓதுகிறார்கள். அப்படி ஓதுகிற ஆச்சரியத்தை பார்த்த உடனே இந்த மக்கள் சொன்னாங்க, சமகாலத்தில் வர எந்த மக்களுக்கும் தௌராத்தில் கண்ணால் பார்த்ததே கிடையாது, இவர் அப்படியே மனப்பாடமாகவே ஒப்பிக்கிறாரே, அப்படியானால் இவருடைய விசேஷ சக்தி, இவர் அல்லாஹுடைய பிள்ளையாகத்தான் இருக்கணும். நாங்கள் அல்லாஹ் பாதுகாக்க.
இன்னைக்கு குர்ஆன் இருக்கிறது. குர்ஆனை ஒரு 4 வயது ஹாஃபிதான ஒரு ஹாஃபிதை அழைத்து குர்ஆனை ஓதச் சொன்னாலும் குர்ஆனை அச்சு பிசகாமல் எப்படி வரத்திரின குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்லுவானோ இறக்கப்பட்ட முறையில் ஓதுங்கள் என்று அந்த உடனே ஹாஃபிதா ஓதி காட்டுவாங்க. உலகம் முழுக்க இன்னைக்கு கோடிக்கணக்கான ஹாஃபிஸ் இருக்கிறாங்க. குர்ஆனை பார்க்காமல் தொழுகிற ஒருவர் தப்பிவிட்டால் கூட இங்கே தப்பு விட்டுட்டீங்க, இங்கே சபரை விட்டுட்டீங்க, இங்கே இந்த பக்கம் மாறி போச்சு, இங்கே இந்த இடம் மாறி போன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கோடிக்கணக்கான ஹாஃபில்களை எல்லாம் உருவாக்கி அந்த வேதத்தை பாதுகாக்கிற இடத்துல தௌராத் என்கிற ஒரு வேதம் தான், அதை ஒரு மனநமிட்டார் என்பதற்காக வேண்டி அந்த சமகாலத்தை வாழ்ந்த யாருமே மனப்பாடம் செய்யல, இவர் மனநமிட்டார் என்பதற்காக வேண்டி அவரை அல்லாஹுடைய பிள்ளை என்று கடவுளுடைய அந்தஸ்துக்கு வச்ச இடத்துல அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு இன்னும் கடவுள் குறித்து உண்டான புரிதல் ஏற்படலை. இன்னைக்கும் அல்ல, கியாமத்து வரைக்கும் ஒரே ஒரு பெருமை நமக்கு என்ன தெரியுமா? இந்த இஸ்லாத்தை ஏற்று உள்ளே நடக்கிற நமக்கு அல்லாஹுவை பற்றி உண்டான புரிதல்களில், அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்வதில் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் என் ரப்பு அவன் ஒருவன் தான் என்று பெருமையோடு சொல்கிறோம் அல்லவா? இந்த ஒரு பெருமை உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. அதனால்தான் இதே தீன் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த தீனுடைய வளர்ச்சி பிறர் 1000 காரணம் சொல்லலாம், ஆனால் இந்த தீனுடைய வளர்ச்சியினுடைய மிக முக்கியமான காரணம் இங்கே இருக்கிற அல்லாஹ் ஒருவன் என்கிற ஒரு வார்த்தை தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் அதிசயமாக திரும்பி பார்க்க வைக்கிறது. பார்க்காமலேயே அவன் ஒருவன் தான் என்கிற ஒரே நம்பிக்கையில் எப்படி இவர்களால் கடைசி வரை நம்பிக்கையை ஜெயிக்க முடிகிறது? ஏன்னா யாரெல்லாம் மாறுறாங்களோ, ஒரு நபியாய் வந்தவரை கடவுளாக மாற்றுறாங்க. நேற்று கொண்டாடப்பட்டிருக்கிற கிறிஸ்துமஸ் ஈசாயிசன் சொன்ன வார்த்தை தானே, இன்னல்லாஹ ரப்பி வரப்புக்கும் ஃபஅபுது. ஈசாயிசன் பேசின வார்த்தை குர்ஆன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறது. நாளை மறுமையில் வந்து நிற்கிற பொழுதும் ஈசாயிசன் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நான் ஒன்று என்னை கடவுள் ஆக்குன்னு சொல்லலையே, நான் சொன்ன வார்த்தை மீது தானே, இன்னல்லாஹ ரப்பி வரப்புக்கும் ஃபஅபுது, உங்களுக்கும் எனக்குமான இறைவன் அவன் அல்லாஹ் மட்டும்தான், அவனை மட்டுமே வணங்குங்கள் என்றுதான் நான் சொன்னேனே தவிர்த்து இவர்கள் வழிகேடாய் போய் கொண்டதற்கு நான் எப்படி அல்லாஹ் பொறுப்பேற்க முடியும்? அல்லாஹ் அடுத்த வார்த்தை பேசுகிறான், வகாலத்தில் யஹூத் உஸைர் இப்னுல்லாஹ் வகாலத்தின் நசாரா, வழிகேட்ட நசாராக்கள் அவர்கள் சொன்னார்கள் அல் மசீஹ், வகாலத்தின் நசாரா மசீஹ் இப்னுல்லாஹ், அல்லாஹுடைய குமாரர் அவர் அல்லாஹுடைய பிள்ளை என்று ஈசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொன்ன வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிற இடத்துல கடவுள் குறித்து உண்டான சிந்தனைகளில் ஓரிரை கொள்கை என்று வருகிற பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் படிப்பை கொடுக்கிறோம், அறிவை கொடுக்கிறோம், என்னென்ன டெக்னாலஜியோ கொடுக்கிற இடங்களில் அவர்களோடு உறவாடுகிற பள்ளி நட்பு தோழர்கள் கேட்கிற கேள்வியில் அவர்கள் இறைவன் குறித்து தடுமாறாமல் இருக்க வேண்டும். அவர்கள் இறைவன் குறித்து தடுமாறாமல் இருக்கணும். இன்னைக்கு 25 எத்தனையோ டெக்னாலஜிகளை கண்டுபிடித்து 26 தொடரும், இன்னும் என்னென்ன இல்லாமல் வளர்ச்சிக்கு போகிற இடத்துல நாம் இன்னும் வளர்ச்சியின் உறுதியாய் பிடிக்க வேண்டிய இடம் அல்லாஹ் குறித்து உண்டான சிந்தனைகளை, அல்லாஹை பற்றி உண்டான ஓரிரை சிந்தனையை நம்முடைய சந்ததிகளுக்கும் அதை தெளிவாய் கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹுடைய அற்புதமான வேலை அதுதான், அற்புதமான வேலை. ரசூலுல்லாஹிடம் எத்தனையோ காஃபிர்கள் வந்து நின்றார்கள். காஃபிர்கள் வந்து நின்று கேட்குற போது தான் கேட்பாங்க, அல்லான்னு சொல்கிறீங்களே, அல்லாஹ் எந்த வம்சத்தில் உண்டானோன்னு கேட்டாங்க. இன்றைக்கெல்லாம் கடவுளை எடுத்துக்கிட்டால் தமிழ் கடவுள், அதுக்கு பல வம்சங்கள் சொல்லுவாங்க, இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு, அது அவருடைய கொள்கை இல்லை என்று மறுக்கிறது கிடையாது. அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான். அது மாதிரி கேட்டாங்க, அல்லான்னு சொன்னீங்க, அல்லாஹுடைய வம்சம் என்னன்னு கேட்டாங்க. அல்லாஹுடைய வம்சம் என்ன என்று கேட்கிற பொழுது நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாய் இந்த உம்மத்திற்கு ரொம்ப லேசா சொல்லுவோம் இல்லையா, ஒரு விஷயத்தை லேசான விஷயத்தை அழுத்தமாக குழப்பமாக சொன்னால் மக்கள் குழம்பிடுவாங்க. ஆனால் ரொம்ப லேசாக ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்துக்கு சொல்லி தந்தாங்க. அல்லாஹுடைய வம்சத்தை பற்றி கேட்குற அல்லாஹுவே சொல்லி தருகிறான் என்று சொன்னார் நபிகள் பெருமானார். நாம் அத்துணை பேருக்கும் சின்னஞ்சிறிய உள்ளங்களில் மனநமிட்டிருக்கிற சூரா குல் ஹுவல்லாஹு அஹத். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ அல்லாஹுடைய வம்சத்தை பற்றி கேட்குற, அல்லாஹ் அவன் ஒருவன் மட்டும்தான். இதை தான் முதலில் நீ அல்லாஹ் குறித்து அறிய வேண்டிய செய்தி, அவன் ஒருவன் மட்டும்தான் சொல்லி சொன்னாங்க. அடுத்த வார்த்தை அல்லாஹு சமத். உலகத்தினுடைய பல கொள்கை குழப்பங்கள் மத்தியில் அடுத்த வார்த்தை சொன்னாங்க அல்லாஹு சமத். அல்லாஹுக்கு யாரிடமும் எந்த தேவையும் எப்பொழுதும் எந்த காலத்திலும் இருக்காது. இது அல்லாஹுடைய தனித்துவம். அடுத்த வார்த்தை அல்லாஹ் சொன்னார் லம் எலித். லம் எலித், ஈசா அலைஹிஸ்ஸலாமை பெற்றெடுப்பதற்கு மரியம் என்கிற ஒரு தாயார் தேவைப்பட்டார்கள். தந்தை இல்லாமல் பிறந்தது அதிசயம், தந்தை இல்லாமல் பிறந்தது அதிசயம். ஆனால் தாய் இருந்து பிறந்தார்கள் அல்லவா,
அல்லாஹ்விற்கு அப்படி தாயோ தந்தையோ கிடையாது என்பதை அல்லாஹ் சொல்றான். இது அல்லாஹை பற்றி உண்டான வம்சத்தினுடைய தெளிவை நீ கேட்கிறாய். அல்லாஹை பற்றி நீ தெரிந்து கொள் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். அல்லம் எலித், அவர்களுக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது. உலகத்தில் தாய் தந்தை இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கிற ஒரு படைப்பாய் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்தோம் என்று சொல்கிற இடத்துல அவர் ஒரு படைப்பு என்று சொல்லி படைப்பிற்கு மேல் நான் என்னை யாரும் படைக்கவில்லை என்கிற இடத்துல நிற்கிற அல்லாஹ். லம் எலித், உலகத்தில் தந்தை இல்லாமல் வெறும் தாய் மட்டும் இருந்து பிறந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம் என்றால், இங்கே அல்லாஹ்விற்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது, அவன் யாருக்கும் பிள்ளையும் கிடையாது. நீங்கள் உறுதி கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் கற்றுத் தருகிறான். வலம் யூலத், அல்லாஹ் அடுத்த வார்த்தை பேசுறான். அவனுக்கும் மனைவி பிள்ளைகள் கிடையாது, அவனுக்கு பெற்றோரும் கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு மனைவி பிள்ளைகள் கிடையாது. உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் திருமணம் முடித்திருக்கிறார்கள். அந்த திருமணத்தின் வழியே அவர்கள் மனைவிமார்களோடு வாழ்க்கை வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் என்பதனுடைய வாழ்க்கை வேறு. நீங்கள் நினைத்தால் ஒரு வேதத்தை மனநமிட்டதற்காக வேண்டி நபியை நீங்கள் கடவுளாக்குகிறீர்கள், கடவுளின் பிள்ளையாக்குகிறீர்கள். வலம் யூலத், அல்லாஹ்வுக்கு அந்த மாதிரி மனைவியும் கிடையாது பிள்ளையும் கிடையாது. அல்லாஹ் பேசுகிற வார்த்தை. நீங்கள் ஒன்றுக்கு பயந்தால் அதை கடவுளுடைய அந்தஸ்து கொண்டு வர்றீங்க, ஒன்றை அதிசயமாய் பார்த்தால் அதை கடவுளுடைய அந்தஸ்து கொண்டு வர்றீங்க. ஈசாவுடைய பிறப்பை தாய் தந்தை இல்லை தாய் மட்டும் கடவுளுடைய அந்தஸ்து கொண்டு வர்றீங்க. அவரை மரியமின் குமாரன் என்று கொண்டு வருகிறீர்கள், அல்லாஹுடைய பிள்ளை என்று கொண்டு வருகிறீர்கள். அப்படி எல்லாம் கிடையாது. வலம் யூலத், பெற்றோரும் கிடையாது, அவனுக்கு மனைவி பிள்ளையும் கிடையாது. இது அல்லாஹ் யாருக்கோ அல்ல, வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அல்லாஹ் சொல்லி தருகிறான். நாம் எவ்வளவோ விஞ்ஞானத்தின் வளர்ச்சிக்கு போகிற பொழுதும் கூட கடவுள் குறித்து உண்டான அல்லாஹ் குறித்து உண்டான ஓரிரை குறித்து உண்டான சிந்தனைகளில் மாற்றங்கள் இருக்கக்கூடாது என்பதற்குண்டான அடையாளங்கள் வளர்கிற தலைமுறைகளுக்கு நாம் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் கற்றுத்தர்றான். அல்லாஹ் சூரா முடிப்பா, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராய் உலகில் எந்த சக்தியும் கிடையாது. இது அத்துணையும் தான் அல்லாஹ்வை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, அவனுடைய வம்சம் என்ன, அவனுடைய பிறப்பு என்ன, அவனுக்கு உண்டான காலம் என்ன, அவன் எப்படிப்பட்டவன் என்பதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 5 வசனங்களுக்குள்ளாக அவன் முழுமையாய் அடக்கி தருகிறான் என்பதை மக்கத்து குறைஷுக்கு சொன்ன பதிலாக மட்டுமல்ல, உலகத்தில் இஸ்லாம் ஏன் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, இஸ்லாமியர்கள் ஏன் ஓரிரைக்குள் உறுதியாக இருக்கிறாங்க கேட்குற அத்துணை பேருக்கு தான் பதில். அவர்களால் ஏன் பல கடவுளை நினைக்க முடியல, அவர்களால் ஏன் தடுமாற்றமின்றி அந்த ஓரிரைக்குள்ளில் போக முடியுதுங்கிறதுக்கெல்லாம் பதில் அல்லாஹுடைய பதில் இதுதான். எத்துணை எத்துணை குழப்பங்களோடு மக்காவடி காஃபிர்கள் ரசூலுல்லாஹை அனுப்பி வச்சாங்க. ரசூலுல்லாஹை அனுப்பி வைத்து ஹுசைன் இப்னு முன்திர் ஒரு காஃபிர் அவர் அனுப்பி சொன்னாங்க, நீ இப்போ கொஞ்சம் நபியிடம் போய் முகமதுகிட்ட போய் பேசு. அவர் புதுசாக ஏதோ சொல்றார், தான் அல்லாஹுடைய நபி என்கிறார், அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்கிறார், நாம் கஅபாவுக்குள்ளேயே 300 சிலைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் அவர்கிட்ட பேசுன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க ஹுசைன் முன்திரை. ஹுசைன் இப்னு முன்திர் வந்தார், வந்து ரசூலுல்லாஹ் வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் 2 வார்த்தை சொன்னார், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ரக்த ஜமாஅத்தனா, ஊரை 2ஆக பிரித்து போட்டீங்க. எவ்வளோ பெரிய வார்த்தை. இன்றைக்கி நம்ம யாரையா ஒருத்தர் இந்த வார்த்தை சொன்னால் தாங்குவானா? பாய் ஒரே ஆள் ஊரை 4 ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த வார்த்தை தான் பேசுனேன். ஃபர்ரக்த ஜமாஅத்தனா, ஊரை துண்டாக்கிட்டீங்க. வசத்த ஷமாத்தனா, வணங்குற எல்லா கடவுளையும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு பிரித்து திட்டி முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு என்ன தான் வேணும்? அவர் ஹுசைன் இப்னு முன்திர் காஃபிரின் சார்பாய் வந்து கேட்டார், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடங்கள் இவைகள் எல்லாம். ஏன்னா ஓரிரை கொள்கை குறித்து உண்டான தெளிவுகள் இன்றைக்கி உலகத்துக்கு தேவைப்படுது. நான் சொல்ல வர என்ன விஷயங்கள் அப்படிங்கிறது. அப்போ ஹுசைன் இப்னு முன்திர் வந்து சொன்னார், ஊரை துண்டாக்கிட்டீங்க, கடவுள் வணங்கணும் இல்லாதையும் திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும்? ஒருவேளை உங்களுக்கு பொருளாதாரங்கள் வேண்டுமானால் நாங்கள் பொருளாதாரத்தை தருகிறோம், ஒருவேளை உங்களுக்கு அரசாட்சி வேண்டுமானால் நாங்கள் இந்த ஊருடைய அரசராக உங்களை மாற்றி வைக்கிறோம் என்றெல்லாம் பல டீலிங் பேசினார். ரசூலுல்லாஹ் ஒன்றுமே பேசலை, ரசூலுல்லாஹ் பேசலை. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு ஹுசைன் முன்திரை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யா ஹுசைன், ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்வி கம் தஅபுது இலாஹக், அவங்க பாஷையிலே கேட்டாங்க. உனக்கு சொல்லுவாங்களே உன் குடும்பத்துக்கு எத்தனை கடவுள்? இன்றைக்கி பல பேர் சொல்லுவாங்க, இது குலசாமி, இது அந்த சாமி, இது இந்த சாமி, பொதுவாக அதுவே கேட்டாங்க. கம் தஅபுது இலாஹக், உனக்கு எத்தனை கடவுள்பான்னு கேட்டாங்க. அவர் ஹுசைன் இப்னு முன்திர் அவர் சொன்னார், எனக்கு மொத்தம் 7 கடவுள், 6 பூமியில் இருக்கிறது, வாஹிதத்தின் ஃபிஸ்தமா, வானத்தில் ஒரு கடவுள், பூமியில் 6 கடவுள்னார். அவர் பேச வந்தது நீங்கள் கொண்டு வந்து புது மார்க்கத்தை கொண்டு வந்து குழப்பிட்டீங்கன்னு.
ரசூலுல்லாஹ்வை பேச விட்டுட்டு அமைதியாக கேட்டாங்க. உனக்கு எத்தனை கடவுள்? 7 கடவுள். பூமியில் 6 இருக்காங்க, வானத்தில் 1 இருக்குது. அப்படியா? ரசூலுல்லாஹ் ஒன்றுமே சொல்லல. கேட்டாங்க ரசூலுல்லாஹ், திடீரென்று உன்னுடைய பொருள் திருட்டு போயிடுச்சு, இல்லை திடீரென்று ஒரு சேதத்தில் உன் பொருள் முழுசாக அழிஞ்சு போச்சு, நீ யார்கிட்ட கேட்பேன்னு கேட்டாங்க. திடீர்னு உன் பொருள் அழிஞ்சு போச்சு, நீ யார்கிட்ட கேட்பேன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், வானத்தில் இருக்கிற கடவுள்கிட்ட கேட்பேன் அப்படின்னார். திடீரென்று ஒட்டுமொத்த ஊருக்கே ஒரு கை சேதம், மழை பெய்யலை, விவசாயமெல்லாம் அழிஞ்சு போச்சு, மக்கள் வாழணும், யார்கிட்ட கேட்பேன் அப்படின்னாங்க. அவர் ஹுசைன் முன்திர் சொன்னார், வானத்தில் இருக்கிற கடவுள்கிட்ட கேட்பேன் அப்படின்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானமாக இருந்து விட்டு அந்த ஹுசைன் முன்திரிடம் திரும்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீ வானத்தில் இருக்கிற ஒரு கடவுள்கிட்ட தானே கேட்குற? ஆமாம் கேட்குற. வானத்தில் இருக்கிற ஒரு கடவுள் உனக்கு பதில் சொல்லுமா, அல்ல பூமியில் இருக்கிற 6 கடவுளும் சேர்ந்து 7 கடவுளாக உனக்கு பதில் சொல்லுமான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளோ ஒரு சிந்தனைக்கு உண்டான ஒரு அழகான ஒரு நுணுக்கமான பார்வை. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் இந்த மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாததுனால பள்ளிக்கூடத்துக்கு போகிற அந்த பிள்ளைகள் தடுமாறுகிறார்கள். நம்முடைய சின்னஞ்சிறிய பிள்ளைகளுடைய வாய்களில் கோயிலில் படிக்கிற பஜனுடைய பாட்டு தானா வாயில வருது. நல்லா இருக்குதுன்னு படிக்கிறானோ, கூட படிக்கிற ஃப்ரெண்டு படிக்கிறானோ. நாம் திருத்த வேண்டிய வயது சின்னஞ்சிறிய வயதில் தடுக்க வேண்டும். அவர்களை அல்லாஹுவை தவிர்த்து வேறு எந்த கடவுளுடைய பெயர் உன் வாயில் நுழையக்கூடாது என்பதை சொல்லிக் கொடுக்கிற முறைகளில் ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்தை கற்றுக் கொடுத்தாங்க. ஹுசைன் முன்திர் ரலியல்லாஹு வச்சு நீங்களாம் 4 வயசு 5 வயசு பையன் சாதாரணமாக படிக்கிறான். இது அந்த கடவுளுடைய பேர், இந்த கடவுளுடைய பேர், சாதாரண பாட்டுகள் எல்லாம் வாயில் வருகிறது. பிள்ளைகளுக்கு தெரியல இது ஷிர்கானது, இதை சொல்லிவிட்டால் நம்முடைய ஈமான் முறிந்து போய்விடும் என்பதெல்லாம். எனக்கு இன்னைக்கு விவரம் இல்லாத பிள்ளைகளை படிக்கிறாங்க. ஆனால் பிள்ளைகள்கிட்ட நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அடையாளங்கள் கேட்டாங்க. வானத்தில் கடவுள்கிட்ட கேட்பேங்கிற, வானத்துள்ள கடவுள் மட்டும் செய்யுமா, இல்லை பூமியுள்ள ஆரஞ்சது 7 கடவுள் சேர்ந்து செய்வான்னு கேட்டாங்க. அவர் உடனே சொன்னார், இல்லை வானத்தில் உள்ளவன்ட்ட கேட்குறேன், வானத்தில் உள்ளவன் தான் செய்வான்னார். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஒத்தன் செஞ்சதுக்கு 7 பேருக்கு ஏன் நன்றி சொல்கிறேன்னு கேட்டாங்க. ஒத்தன் செய்கிறதுக்கு 7 பேருக்கு ஏன்பா நன்றி சொல்கிற? சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஒருவேளை அவனால் முடியாட்டி இவன் செய்வான் அப்படிங்கிற அவன் மேல் உள்ள பலகீனமான நம்பிக்கையா, அல்லது அவன்கிட்ட கேட்டுட்டு இவனை விட்டுட்டா இவன் என்னை அடிச்சிடுவாங்கிற பயத்தில் ஒன்றா நம்பிக்கையான்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அவன்கிட்ட கேட்குறோம், நம்ம அப்படி தான் வச்சுருப்போம். கடன் கேட்கறதுக்கு 4 பேர் வரிசையாக வச்சுருப்போம். 5000 இவன், 2000 இவன், 10,000 இவன், லட்சம்னா இவன் முடியலன்னா அவன் முடியல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவன்கிட்ட கேட்டு ஒருவேளை நடக்காமல் போயிடுச்சுன்னா பலகீனம் அவன்கிட்ட இருக்குதுங்கிற ஒரு பயம் அவனுக்கு, அல்லது அவன்கிட்ட கேட்க நினைச்சிட்டு இவனில் விட்டுட்டா இவன் அடிச்சிருவாங்கிற பயமான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அவரால் பதில் சொல்ல முடியல. என்ன பதில் சொல்வது? பலகீனம் என்று சொன்னால் அந்த பலகீனமான ஈமான் இருந்து என்ன பண்ண போற? பயத்தோடு என்று சொன்னால் பயத்தோடு இருக்கிறபோது அவனை மட்டும் அழைச்சி என்ன பண்ண, இவனை சேர்த்தால என்கிற பதில் வந்தாகணுங்கிற இடத்துல வாய்மூடி என்றார் ஹுசைன் முன்திர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய சிந்தனைக்கு நான் எத்தி வைத்து விட்டேன், யா ஹுசைன் அஸ்லிம் தஸ்லீம். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, யா ஹுசைன் அஸ்லிம் தஸ்லீம், நீ இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்து விடு, சொர்க்கம் உனக்கு கிடைத்து விடுறாங்க. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லுவான் இல்லையா? ஒரே பால்ல 2 6 அடிக்கிற கதை மாதிரி அவனுங்க அனுப்பி விட்டது ரசூலுல்லாஹ் மாத்தணும்னு. உங்களுக்கு அரசாட்சி வேணுமா, பணம் வேண்டுமா, இல்லை பெண்கள் வேண்டுமா, என்ன வேணும், அவனுங்க அனுப்பிவிட்ட நோக்க வேற. ரசூலுல்லாஹ் ஒரே பால 2 6. திரும்ப இவர் அங்கே போய் சொன்னார், அப்பா நீ அவரை மாற்ற சொன்ன, அவர் என்னை மாற்றி விட்டார், தெளிவுக்குள் கொண்டு வந்து விட்டார், நானும் வானத்தில் இருக்கிற அல்ல எல்லா தேவைக்குமான ஒரே கடவுளான அல்லாஹுவை என் ரப்பாக ஏற்றுக்கொண்டேன் என்று ஹுசைன் இப்னு முன்திர், அதுவரை இஸ்லாத்தில் நுழையாதவர் உள்ளே நுழைகிற ஒரு ஈமானுடைய சுடரை பெற்றதற்குண்டான காரணம் ரசூலுல்லாஹ்வுடைய சின்னதாக சிந்தனை தூண்டி விட்டாங்க. ரசூலுல்லாஹ் சின்னதாக சிந்தனை தூண்டி விட்டாங்க. நீங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு இது போன்ற சிந்தனைகள் தூண்டவிடப்பட வேண்டும். ஏன்னா நிகழ்காலங்கள் எவ்வளவோ வளர்ந்து கொண்டு போகிற இடங்கள்ல அல்லாஹ் குறித்து உண்டான சிந்தனைகளுடைய தடுமாற்றங்கள் நம்முடைய ஈமானுடைய ஆணி வேரையே அசைத்து விடும் என்பதனால் பிள்ளைகளுக்கு இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம் சொல்லிக் கொடுக்கும். இன்னைக்கு இப்போ அத்தாமா உட்காந்து பேசினா அவர் டெக்னாலஜி பற்றி பேசுகிறோம், ஃபோனை இது வைக்க தெரியுமா, அதை வைக்க தெரியுமா, இது கேட்குறோம். அல்லாஹ் ரசூலை பற்றி நான் சிந்தனைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய சிந்தனை திருப்பணும். ஏன் சொல்ல வரேன் அப்படிங்கிறக்கு நான் காரணம் சொல்கிறேன். இந்த டிசம்பர் 25 நேற்று தினம், இன்னைக்கு 26 25 கனாவில் இருக்கிற ஆப்பிரிக்காவுடைய கனாவில் இருக்கக்கூடிய எபோனோவா என்கிற ஒரு தீர்க்கதரிசின பேரில் அடையாளப்படுத்தப்பட்டவன். ஏன்னா மக்கள் நம்புற மாதிரி எப்போவுமே சாக்கோடையே அலைவான், சாக்கு தான் ட்ரெஸ்ஸு, சாக்கு கிழிச்சுக்கிட்டு அப்படி 2 கையை உள்ளிட்டு சாக்கு போட்டு அலைவான். கேட்டால் உலகத்தை நேசிக்கல, நான் உலகத்தினுடைய எந்த பொருள் மீது ஆசைப்படலை, நான் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி இருந்தவன். இந்த கன்னநாட்டை சேர்ந்த தீர்க்கதரிசி எபோனோவா
இவன் சொன்ன வார்த்தை தான், டிசம்பர் 25 வருஷம் 25 உலகம் அழிய போகுதுன்னு எனக்கு கடவுள் சொல்லிட்டார். எப்போ ஒரு 4 மாதம் ஒரு இது கொஞ்ச நாளாக ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவனுடைய பேச்சை நம்பி, ஏன்னா உலகத்தில் விருப்பம் இல்லாமல் வாழ்றான், உலகத்தை இதை விரும்பாமல் வாழ்றான், இவன் உண்மையிலே கடவுளுடைய பிள்ளையாக இருக்கலாம், இவனுடைய கடவுளுடைய வாரிசாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி பின்னாடி போக ஆரம்பித்தாங்க. அவன் சொன்ன வார்த்தை, டிசம்பர் 25 வருஷம் 25ஆம் தேதி உலகம் அழிய போகுது, கடவுள் எனக்கு கனவுல சொன்னார். அதனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி உலக அழிய முதலாக தோன்றிய நபி, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால் வந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ் அவருடைய மார்க்கத்தை கொடுத்து ஏற்றுக்கொள்ளாத பொழுது அல்லாஹ் சொன்ன வார்த்தை, வஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா வ வஹ்யினா, என் கண் முன்னால், எனக்கு முன்னால் நீங்கள் கப்பல் கட்டுங்கள், என் மேற்பார்வையில் நீங்கள் கப்பல் கட்டுங்கள், என்னுடைய வஹியின் பிரகாரம் நீங்கள் கப்பல் கட்டுங்கள் சொல்லி அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் கட்டினாங்க. கடந்து போகிற வரப்போகிற எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, இங்கன்னா கடலாக இருக்குது, வெறும் தரையில் உட்காந்து கப்பல் கட்டிட்டு இருக்கீங்களே என்று கிண்டல்லாம் பண்ணாங்க. இதே தான் இவன் சொன்ன வார்த்தையாக தான் எனக்கு கடவுள் சொல்லியிருக்கிறார். ஆனால் என்னை கப்பல் கட்ட சொல்லி இருக்கிறார், நான் ஒரு தோராயமாக ஒரு 10 பேர் இந்த கப்பல் கட்ட போகிறேன்னு சொல்லி அவன் கேட்டினா பரவாயில்லை, அவனை நம்பின கூட்டத்தில் பணம் கேட்டான். உலகம் அழிய போகுது, வச்சுருந்து என்ன பண்ண போகிறான்? அந்த முல்லா சொன்ன கதை மாதிரி, ஆடை இருக்க ஆசைப்பட்டு நாளைக்கு உலகம் அழிய போகுது, ஆடை வச்சுட்டு என்ன செய்ய போகிறேன்னு சொன்ன கதை மாதிரி, டிசம்பர் 25 வருஷம் 25 அழிய போகுது, நீ வாழ்ந்து என்னடா பண்ண போகிற, கப்பல் கட்ட சொல்கிறாரு, குடுறான்னு எல்லாம் கொடுத்துட்டாங்க. எல்லாம் கொடுத்தான், வீட்டை விற்று கொடுத்தான், காட்டை விற்று கொடுத்தான், சொத்தை விற்று கொடுத்தான், எல்லாம் விற்று கொடுத்துட்டானுங்க. பொய்யல்ல, யூடியூப்பில் போய் பாருங்க, எபோலா நோவான்னு போட்டு பாருங்க, அவன் கப்பல் கட்டுற வரைக்கும் எல்லாம் யூடியூப்பில் இருக்குது. இன்னைக்கு கப்பல் கட்ட பைசா அள்ளி 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 கொடுக்கலாம். கப்பல் கட்ட சாதாரண விஷயமா? 50,000 பேர் ஒரு கப்பலில் பயணிக்கிற மாதிரி, அவ்வளோ பெரிய கப்பல், ராட்சதமான கப்பல். கப்பல் கட்டுன்னு சொன்னால் அள்ளி 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 பைசா கூட கப்பல் கட்டிக்கிட்டே இருக்கிறான். இந்த விஷயம் அப்படி வைங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு தெளிவுபடுத்தின அடையாளம், தன்னை ரசூலுல்லாஹ் ஒரு தீர்க்கதரிசியாய் நபியாய் வந்த இடத்துல ரசூலுல்லாஹ் அந்த உலகத்துக்கு அடித்த பாதை, உலகம் அழியுது ஒருத்தன் சொன்னானா அவனை நம்பிடாத அப்படிங்கிறதுக்கு நான் அடையாளம் சொல்ல வெறும் வார்த்தையாக விட்டுட்டு போகல. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, தஜ்ஜால் தான் உங்களுடைய பெரிய அடையாளம், அந்த தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் எப்படி காலம் மாறுங்கிற வரைக்கும் நான் சொல்லித்தர்றேன் நாங்கள் ரசூலுல்லாஹ். இதுதான் இந்த தீனுடைய தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கை. அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொள்கிற நமக்கு தீனுடைய பிடிப்பில் உண்டான என்னன்னா, எந்த குழப்பம் நடந்தாலும் உடனுக்குடனே குர்ஆனும் ஹதீஸும் விளக்கத்தை சொல்லுது. இந்த தெளிவு எந்த சமுதாயத்திலும் கிடையாது. அதனால தான் சாதாரண வந்த கப்பல் கட்ட சொத்தை வித்து கொடுத்து நைட் வரைக்கும் அவன் கப்பலில் போய் ஏற போயிட்டான். நடந்த உண்மை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஜ்ஜால் வருவான், அவன் தான் கடைசி குழப்பக்காரன், அவன் வருவதற்கு முன்னால் உலகம் இப்படி ஒரு காலத்தை சந்திக்கும், நல்லதை சொல்வான் இல்லாமல் போவான், கெட்டதை மட்டும் அள்ளி அள்ளி சொல்வான், வட்டியை எல்லோரும் வாங்கி தின்பார்கள், உறவுகள் எல்லாம் சண்டை பிடித்து கொண்டே வாழும், ஆண்கள் பெண்களாய் மாறுவார்கள், பெண்கள் ஆண்கள் போடு வேடமிட்டு மாறுவார்கள். இதுவெல்லாம் நடக்குகிற பொழுதுதான் உங்களுக்கு மத்தியிலே உயிரிழப்புகள் நிறைய மாறுனாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் அக்பர், எவ்வளோ தெளிவான வார்த்தை, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. இதுவெல்லாம் நடக்குகிற பொழுதுதான் இந்த நிலையில் உங்களிடையே தஜ்ஜால் வந்து சேருவானாங்க ரசூலுல்லாஹ். தஜ்ஜால் வரத்துக்கு முன்னாடி காலத்தை எவ்வளோ தெளிவாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நல்லதே இருக்காது, கெட்டதை நிறைய பேசுவாங்க, வட்டியை நிறைய திம்பாங்க, எல்லா பக்கம் வட்டியாக இருக்கும், உறவுகளுக்கு மத்தியில் ஒத்துமையே இருக்காது, ஒருத்தருக்கு அடிச்சுட்டு செத்துக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு போயிட்டே இருக்கிறோம், அப்டேட்டாக போயிட்டே இருக்கிறோம். விஞ்ஞானம் ஒரு புறம் அப்டேட்டில் போகுது, நம்முடைய ஈமானி தொடர்பின் வாழ்க்கையும் ஒரு புறம் அப்டேட்டாக போய்கிட்டே இருக்கிறோம். பாவங்கள் பக்கம் போகிறோம், நன்மையை சொன்னவரை உதாசீனப்படுத்துகிறோம், உறவுகளை தூரந்து இருந்து நிற்கிறோம், வட்டி இல்லாமல் வாழ முடியாது, நாமளே முன்னாடி போய் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் நடக்குது. ரசூலுல்லாஹ் இந்த சூழல்ல தஜ்ஜால் வருவான்னாங்க. இப்போ நான் சொல்கிற விஷயம், அந்த எபோலா நோவா அவன் சொன்ன வார்த்தை, டிசம்பர் 25 மழை புயல் அடிக்கும், ஒரு 3 வருஷம் விட்டாமல் மழை புயல் அடிக்கும். கப்பல் கட்டியாச்சுல, கப்பல் எப்படி போகும்? நீலாம் போக தேவையில்லை, அடிக்கிற மழை புயல் எத்தனை, ஒரு நாள் 2 நாளில், ஒரு வாரம் 2 வாரம் இல்லை, 3 வருஷம் அடிக்கும். அந்த மலையில் அப்படியே கப்பல் தானாக போயிடும். என்னை நம்பியெல்லாம் தானாக டிசம்பர் 24 நைட்டுக்குள்ளே எங்கிட்ட வந்து சேர்ந்துருங்க, டிசம்பர் 25 உங்களாம் காப்பாற்றிடுறேன்னா பணத்தை அனுப்பிட்டு அத்தனை பேர் வந்து இறங்கிட்டான் கப்பலுக்கு. உண்மை, பணத்தை அனுப்பிட்டு அத்தனை பேர் கப்பலுக்கு வந்துட்டான். வந்தான் டிசம்பர் 25 நேரத்துக்கு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. என்னடா அழியில்ல, அவன் அடித்தா பாருங்க ஹைலைட்டான வார்த்தை, அவன் சொன்ன வார்த்தை ஹைலைட்டாக வார்த்தை சொன்னான். ஒன்றும் இல்லை, நான் கடவுள்கிட்ட நீ அழிப்பேன்னு சொல்லிகிட்டே இருக்கும் போதெல்லாம் நான் அழிக்காத மனமுருகி கேட்டுக்கிட்டே இருந்தேன், என் துவா முந்திடுச்சு, கடவுள் அழிவை பிற்படுத்திட்டாருன்னா. எவ்வளோ மடமே ஆக்கியிருக்கா பாருங்க. சொத்தை ஃபுல்லாக வாங்கி கப்பல் கட்டி சொகுசாக இருந்து ஏன்டா அழிக்கல, கப்பல் எப்படா ஓடுன்னு கேட்டால் நான் கேட்ட துவா கபூல் ஆகிடுச்சு, கடவுள் கோபத்தை குறைச்சிட்டாரு, அழிக்கிறத பிற்படுத்திட்டாருன்னா.
நாம் கதைக்காக அல்ல, நடக்கிற விஷயம். 2025 இப்படியும் ஒரு மடமையான கூட்டத்தை உருவாக்க முடிகிறது என்றால், கடவுள் பெயரை சொல்லி, உலகின் அழிவை பெயரை சொல்லி சமுதாயத்தை வழிகெடுக்க முடியும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் தீர்க்கதரிசியை வழிகாட்டினாங்க. தஜ்ஜால் வருமா, வருவதற்கு முன்னாடி இப்படி ஒரு காலம் வரும், அதையும் சும்மா தான் சொல்ல ரசூலுல்லாஹ். வர்றதுக்கு ஒரு 3 வருஷம் எப்படி இருக்குன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு 3 வருஷம் எப்படி இருக்கும்? நாங்கள் 3 வருஷம் மழை சுத்தமாக குறைஞ்சி முதல் வருஷத்துல மழை குறைந்து பட்டினி அதிகமாகும். 2வது வருஷத்தில் நல்ல மழை குறைஞ்சி பட்டினியும் பசியும் கொலையும் கொள்ளையும் அதிகமாகும். 3வது வருஷத்தில் அறவே மழை இருக்காது, விவசாயம் சுத்தமாக இருக்காது, மக்கள் பசியோடும் பட்டினியோடும் வாழ்வார்கள். தஜ்ஜால் இறங்கி வருவான், அவன் கை நீட்டி மழை பெய்யும்பான், மழை பெய்யும். பார்த்த ஒரு கூட்டம் அப்படியே அவனை அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு தெளிவு! இன்னைக்கு அதே வார்த்தை தான் அவன் சொன்னான். டிசம்பர் 25 விடாம மழை அடிக்கும், என் கப்பலில் ஏறணும், தப்பிச்சுக்கலாம், சொத்தை கொடுக்கணும், சொத்தையை கொடுத்துட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்துக்கு சொன்னாங்க, நான் தீர்க்கதரிசி தான், நான் சொல்லுகிற தெளிவில் எந்த மாற்றம் கிடையாது. தஜ்ஜால் வருவதற்கு முன்னாடி உண்டான 3 வருடங்கள் இவ்வளவு குழப்பங்கள் இருக்கும். அவன் மழை பெய்யும்பான், மழை பெய்யும். பூமியை பார்த்து நீ விளைச்சலை கொடு என்பான், விளைச்சலை கொடுக்கும். பார்க்குற ஒட்டுமொத்த பேர் அங்கே போய் விழுந்துருவான். இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. விவசாய கடை தள்ளுபடி பண்ணால் அடுத்த ஆட்சி அவனுக்கு தான். மொத்தத்தை இவனுக்கு கடன் தள்ளுபடினா அடுத்த ஆட்சி இவனுக்கு தான். ஒரு உதாரணத்துக்கு மொத்தமாக சாய் வாங்கிறதுக்கு ரசூல் சொன்னாங்க, தஜ்ஜாலை பார்த்து அவன் மழை பெய்யுனா மழை பெய்யுது, அப்போ அவன் தானே கடவுளாக இருக்கும், ஏற்றுக்கொள்வார்கள். இவன் விவசாயம் கொடுத்தா விவசாயம் கொடுக்குது, அப்போ இவன் தானே கடவுளாக இருக்க முடியும் என்று கடவுள் நம்பிக்கையில் ஒட்டுமொத்தமாய் சாய்வார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க, அந்த நேரத்தில் கூட நீங்கள் தெளிவோடும் ஈமானின் உறுதியோடும் வாழ வேண்டும். சோதனைகள் அல்லாஹ் கொடுத்தது, இவனால் நீக்க முடியாது என்பதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கிற தெளிவை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்கன்னா, ஈமான் அது கடைசி கியாமத்து வரையும் எந்த பாதையில் போக வேண்டும் என்பதற்கு நான் அடையாளத்தை ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தி கொடுத்தாங்க. 2030 அல்ல, 2070 அல்ல, உலகம் இருக்கிற 50,000 ஆனாலும் சரி, அதுவரையும் தடுமாற்றம் இல்லாத ஈமானுக்கு இந்த இஸ்லாத்தில் இருக்கிற அல்லாஹும் ரசூலும் காட்டி தந்த பாதையை தவிர்த்து உலகத்தில் எவன் கடவுள் என்று சொல்லி வந்தாலும், எவன் நபி என்று சொல்லி வந்தாலும், எவன் நான் தான் மசீஹ் குமார் என்று சொல்லி வந்தாலும் யாரையும் நம்பாதே என்பதற்கு உத்தரவாதம் இந்த மார்க்கம் தருவதை போன்று வேறு யாரும் தர முடியாது. அதனால ரசூலுல்லாஹ் இவ்வளவு அழகா பேசினாங்க. தஜ்ஜால் வந்தால் உலகமே நடுநடுங்கி போகும், கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். நீங்கள் வியாழன் இரவோ வெள்ளி காலையிலோ நீங்கள் கஹஃப் சூராவை ஓதி வைத்துக் கொள்ளுங்கள். கஹஃப் சூராவுடைய 10 வசனத்தை மனனமிட்டுக் கொள்ளுங்கள். உஸ்ஸிம மின தஜ்ஜால், அந்த தஜ்ஜாலுடைய பெரும் குழப்பத்திலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட்டு ஈமானோடு வாழ முடியும் என்கிற உத்தரவாதத்தை இந்த ஒரே மார்க்கம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வார்த்தையினா அல்லாஹுவை பற்றி விளங்குவதிலும் நபியை பற்றி உண்டான புரிந்துணர்விலும் இந்த சமூகத்தின் தெளிவை நமக்கு வேறு யாரும் சொல்லித்தர தேவையில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்வின் கடைசி வரை நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் நாம் கேட்க வேண்டிய துஆக்களில், யா அல்லாஹ் என்னையும் என் மனைவி பிள்ளைகளையும் என் சந்ததிகளையும் கியாமத்து வரையும் வழிகட்டி விடாத நேரான பாதையில் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் பாதையில் செலுத்தி அருள்வாளி தெரியா அல்லாஹ். இது போன்ற குழப்பத்தினுடைய காலங்களில் நாங்கள் குழப்பமில்லாமல் ஈமானோடு வாழ்வதற்கு தௌஃபீக்கை தாயா அல்லாஹ் என்று கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 26 தொடங்க போகிற நமக்கு எல்லா விதமான நலவுகளையும் அல்லாஹ் தந்து அருள் பாலிப்பானாக. ஈமானின் நூரை அல்லாஹ் தந்து அருள் பாலிப்பானாக. நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நோய் இல்லாத ராகத்தான வாழ்வை அல்லாஹிற்கு பொருத்தமாக வாழ்கிற அடியாரெல்லாம் வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்து அருள் பாலிப்பானாக. வஆகிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.